நிகிதா வணக்கம். மிகப்பெரிய சர்ச்சையாக பேச்சு பொருளாக மாறிய ஒரு நிகழ்வு டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய AI உச்சி மாநாட்டில் உத்தரப்பிரதேசம் அந்த பல்கலைக்கழகம், குறிப்பாக நொய்டாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கல்கோடியா பல்கலைக்கழகம் பங்கு பெற்றார்கள். அதில் சீனாவின் தயாரிப்பு ரோபோ நாயை இந்தியாவின் தயாரிப்பு என கூறி காட்சிப்படுத்தி விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி தற்போது பேச்சு பொருளாக மாறி வருகின்றது. இந்த நிகழ்வுக்கு நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். அதாவது இந்த விருப்பத்திற்கு மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றோம் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய டெல்லி AI உச்சி மாநாட்டில் பல்வேறு உலக நாட்டின் தலைவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதே போன்று பல்வேறு தொழில்துறை நிறுவனங்கள், மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் நாட்டினுடைய தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கல்கோடியா பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரோபோ நாயை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். இந்த ரோபோ நாய் பொறுத்தவரை இந்தியாவின் தயாரிப்பு என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய செயல்பாடுகள் பாராட்டத்தக்க வகையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு மாணவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்து இந்தியாவின் தயாரிப்பு மிக சிறப்பாக இருக்கிறது என்றெல்லாம் பதிவிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் மாணவர்கள் காட்சிப்படுத்தி அந்த ரோபோ நாய் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது அல்ல, அது சீனாவின் தயாரிப்பு என்றும், அதுவும் 2 முதல் 3 லட்சம் மதிப்பு கொண்ட அந்த ரோபோ நாயை ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகம் வாங்கி அது இந்தியாவின் தயாரிப்பு என்று கூறி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற உண்மை அம்பலமானது. இது மிகப்பெரிய பேச்சு பொருளாக சர்ச்சையாக மாறியது. அதாவது DJ ரோபோ என மாணவர்கள் அது பெயர் வைத்திருக்காக, உண்மையில் அது சீனாவில் தயாரிப்பு, அது ஆன்லைன் மூலமாக வாங்கப்பட்ட ரோபோ நாய் தான். அது அந்த உண்மை வெளியான நிலையில் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. இதற்கு நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்தியாவின் திறமைகளை எடுத்து காட்டுவதற்கு பதிலாக சீனாவின் திறமைகளை எடுத்து காட்டுவது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியதை அடுத்து சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். கல்கோடியா பல்கலைக்கழகம் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் தங்கள் தரப்பிலிருந்து பேசிய பிரதிநிதி, அதாவது இந்த நிகழ்ச்சி ரோபோவை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சியில் தங்கள் தரப்பிலிருந்து பேசிய பிரதிநிதி பேராசிரியை நேஹா சிங், அவர் ரோபோவின் தொழில்நுட்பத்தினுடைய பின்னணி குறித்து சரியான தகவலை தெரிவிக்காமல் இருந்தார் என்றும், அதே போன்று அவர் தெரிவித்த தகவல் உண்மை அல்ல என்றும், ஊடகங்களிடம் பேச அவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த குழப்பத்திற்கு மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றோம் என்றும், நாங்கள் அந்த ரோபோவை உருவாக்கணும் என்று கூறி உரிமை கோரவில்லை என்றும், இது மாணவர்களுடைய ஆராய்ச்சி மற்றும் கற்றலுக்காக வாங்கப்பட்ட ஒரு கருவி மட்டுமே என்றும் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் நொய்டாவை தலைவனமாக கொண்டு செயல்படக்கூடிய கல்கோடியா பல்கலைக்கழகம் மன்னிப்பு கேட்டு விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. தொடர்ச்சியாகவே இந்த மன்னிப்பு என்பது அவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.